குரூப் 4ல் சமய முன்னோடிகள் அப்படிங்கிற டாப்பிக்கிலிருந்து ப்ரீவியஸ் இயரில் கடந்த 4 வருடங்கள், அதாவது 2016லிருந்து தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்கலாம், இதிலிருந்து நீங்கள் எப்படி ஐடியாவை எடுக்கணும் முதற்கொண்டு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். ஒன்று கொலாம் எப்படி ட்விஸ்ட்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். ஒன்று கொலாம். அடுத்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். பொறுத்துக்கன்னு கேட்குறாங்க. திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறந்தவர். திருஞான சம்பந்தர் சீர்காழி. திருநாவுக்கரசர் திருவாமூர் திருநாவுக்கரசர். சுந்தரர் திருவெண்ணெய்நல்லூரில் பிறந்தவர் சுந்தரர். மாணிக்கவாசகர் திருவாதவூரில் பிறந்தவர் மாணிக்கவாசகர். இந்த கொஷின் மூலமாக நீங்கள் இப்போ 4 பேர் எங்கே பிறந்தாங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. இந்த லேர்னிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கரெக்டாக நோட்ஸ் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. டெய்லியும் பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து திருவரங்கம் ஸ்ரீரங்கத்தை திருவரங்கம்னு சொல்லுவாங்க. திருச்சிற்றம்பலம் அப்படின்றது சிதம்பரத்தில் இருக்கிற கோயிலுக்கு திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஒரு நாமத்தை சொல்லுவாங்க. திருமறைக்காடு வேதாரண்யம். அங்கையர் கண்ணின்றவங்க மீனாட்சி. இதில் ஒரு ஜென்யூனாக ஒரு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு திருமறைக்காடுனா வேதாரண்யம்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். திருச்சிற்றம்பலம்னா சிதம்பரம்னு தெரிஞ்சிருக்கும். இங்கே அங்கையர் கண்ணி மீனாட்சின்னு அது கூட ஒரு ஜென்யூனாக எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஈஸி தான், கொஞ்சம் யோசிச்சா போட்டிருக்கலாம். அடுத்த கொஸ்டின். பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? இது ரொம்ப கஷ்டம்தான். பெருஞ்சூளையில் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமியன் யாழ். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ளது திருநாவுக்கரசர் தான் இதை எழுதியிருக்காரு. அடுத்த கொஸ்டின். தாண்டகவேந்தர் என்பவர் திருநாவுக்கரசருக்கு ஒரு பட்டப்பேர் தாண்டகவேந்தர். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூரில் பிறந்தவர் திருநாவுக்கரசர். திருவாமூரில் பிறந்தவர். ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகத்தை பாடியவர் திருநாவுக்கரசர். வாசீகர் அப்பர் தருமசேனர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசருக்கு இத்தனை பேர் இருக்குது. வாசீகர், அப்பர், தருமசேனர், தாண்டகவேந்தர், இவ்வளவு பேரையும் கொண்டவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி கிடையாது. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடில் இருக்கிற திருவாமூர் எல்லாரும் படிச்சிருப்போம். அதுனா திருமுனைப்பாடி அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. திருமுனைப்பாடியில் இருக்கிறது தான் திருவாமூர். அப்போ ரைட்டு. திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். திருஞான சம்பந்தர் தான் அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசுக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. ரைட்டு. தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? தாண்டவர் என அழைக்கப்படுபவர் அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர். கரெக்டு. ஆளுடைய அரசு வாசீகர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். கரெக்டு. ஆளுடைய அரசு வாசீகர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். அப்போ அனைத்தும் சரிதான், கரெக்டான ஆன்சர். அடுத்து திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதிய நூல் என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான டாஸ்க். திவ்ய கவி என்றழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கர். 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பேயாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பேயாழ்வார் தான் 3ஆம் திருவந்தாதி. 4000 திவ்ய பிரபந்தம் 3ஆம் திருவந்தாதி பேயாழ்வார் எழுதியிருக்காரு. நம்மாழ்வரையோ தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் மதுரகவி ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பாடிய டேஷ் தொகுப்பில் உள்ளது. 1000 தொகுப்பில் உள்ளது. குலசேகர ஆழ்வார் பாடல் 1000 தொகுப்பில் உள்ளது. குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியை பாடியிருப்பார். 12 ஆழ்வார்களில் ஒருவர். இவர் எழுதிய பாடல் 1000 உள்ளது. திருத்தொண்டத்தகை இது எழுதந்த யாரு? திருச்சிற்றம்பலம் கோவையார். திருவாய்மொழி, திருத்தருத்தாண்டகம் இந்த நூல்கள்லாம் எழுதந்து யாருன்னு கேட்குறாங்க. திருத்தொண்டத்தகை சுந்தரமூர்த்தி. திருத்தொண்டத்தகை எழுதியவர் சுந்தரமூர்த்தி. திருச்சிற்றம்பல கோவையார் மாணிக்க வாசகர். மணிவாசகர். திருவாய்மொழியை எழுதியவர் நம்மாழ்வார்.
திருக்குறுத்தாண்டகம் திருமங்கை ஆழ்வார். திருக்குறுத்தாண்டகத்தை எழுதியவர் திருமங்கை ஆழ்வார். ஸோ இதை யார் எது எழுதுனாங்கன்னு நோட்ஸ் எடுத்து தயவு செய்து கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. திருத்தொண்டத்தகை எழுதியவர் சுந்தரமூர்த்தி. திருச்சிற்றம்பல கோவையார் எழுதியவர் மணிவாசகர். திருவாய்மொழியை எழுதியவர் நம்மாழ்வார். திருக்குறுந்தாண்டகம் திருமங்கை ஆழ்வார். திருக்குறுந்தாண்டகம் எழுதியவர் திருமங்கை ஆழ்வார். அடுத்த கொஷின், மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுவர் ஆண்டாள். ரைட்டு. விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். ரைட்டு. விட்டுணு சித்தன் என்பவர் வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. ரைட்டு. திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. ரைட்டு. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. கரெக்டு. 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டும்தான் பெண் ஆழ்வார். அப்புறம் ஆண்டாள் விண்ணொடு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகள். ஆமாம், சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. ரொம்ப முக்கியம், சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாளால் பாடப்பட்டது. ரைட்டு. அடுத்து, என் பனோக்கா யாகிலும் முன் பட்டல்லால் பற்றில்லேன். என் பனோக்கா யாகிலும் முன் பட்டல்லால் பற்றில்லை என்று பாடியவர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி எழுதிய குலசேகர ஆழ்வார் தான் என் பனோக்கா யாகிலும் முன் பற்றல்லால் பற்றில்லேன் அப்படின்னு அந்த வரியை எழுதியிருக்காரு குலசேகர ஆழ்வார். என் பனோக்கா யாகிலும் முன் பற்றல்லால் பற்றில்லை எழுதியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் உள்ளது? குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் உள்ளதுன்னா 1000 உள்ளது. குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி 1000 உள்ளது. குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். கரெக்டு. பெருமாள் திருமொழி உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை 105 பாசுரங்களை கொண்டது. தான் நோக்கா தெத்துயரம் செய்தினும் தார்வேந்தன் கோனாக்கி வாடும் குடிப்பின்றிருந்தேன். இப்பாடலை பாடியவர். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி இருக்குது. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். திவ்ய பிரபந்தத்திற்குரிய உரை வழங்கியவர் பெரியவச்சான் பிள்ளை. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் பிரபந்தமாக வைக்கப்பட்டது ஆண்டாள் அருளியது. 3ஆம் பிரபந்தமாக வைக்கப்பட்டுள்ளது. பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு சேரநாடு. ரொம்ப முக்கியம், சேரநாடு. குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு சேரநாடு. அடுத்து, தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். முதலாக தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது? 1000 உள்ளது. இது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது? 1000 உள்ளது. வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் டேஷ் படி இருக்க விரும்பினார்னா படியாக இருக்க விரும்பினார். படினா சீடனாக இருக்க விரும்பினார். அடுத்து, நம்மாழ்வார் பிறந்த இடமான குருவூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படுகிறது. பண்ணோடு தமிழ்ப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் தேவாரம். பண்ணோடு தமிழ்ப்பாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தேவாரம். ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. உடம்பார் அழியுமுன் உயிரார் அழிவர் திருமூலர். வினையே ஆடவர்க்குயிர். முன்னீர் வழக்கம்னா தொல்காப்பியம். வினையே ஆடவர்க்கு உயிர் குறுந்தொகை. உடம்பே வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலல். விரகல் 10 முன் மூலதனம் தாராபாரதி. வினையே ஆடவர்க்கு உயர் குறுந்தொகை. முன்னீர் வழக்கம் மகடவுடு இல்லைனா தொல்காப்பியர். உடம்பே வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர். விரகல் 10 முன் மூலதனம் என்று சொன்னது தாராபாரதி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர். ரிப்பீட்டட். திருமந்திரம். இது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க? திருமந்திரத்தை திருமூலர் இயற்றியுள்ளார். தமிழ் 3000 வேறு பெயர் கொண்ட நூல் திருமந்திரம். சைவ திருமுறைகளில் எத்தாவது திருமுறை திருமந்திரம்னா 10வது திருமுறை திருமந்திரம். சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை திருமந்திரம். 10வது திருமுறை திருமந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. தேவாரம் என்பது இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல். முலன் என்னும் இயற்பெயரை உடையவர் திருமூலர். மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர்
திருமூலர். தமிழ் மூவாயிரம் எனப்படும் நூல் திருமந்திரம். சைவ திருமுறைகள் 12 நூல். திருநாவுக்கரசர் பாடியது 4, 5, 6 திருமுறைகள். 4, 5, 6 திருமுறைகளை திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார். 4, 5, 6 திருமுறைகளை திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறாரு. மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் சிவபெருமான். மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் சிவபெருமான். சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். கல்லாத மூடரை காணவும் காகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று என்று சொன்னவர் திருமூலர். உடம்பார் அழியின் உயிரார் அறிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இத்திருமந்திர பாடல் இடம்பெற்றுள்ள நூல் 3ஆம் தந்திரம். இதனை எழுதியவர் திருமூலர். அடுத்து தமிழ் மூவாயிரம் அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். தமிழ் மூவாயிரம் அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை 4. தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 5ஆம் திருமுறை. தெய்வமணி மாலை 5ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 658. 658 பாடல்களை கொண்டது. உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் திருவாசகம். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் திருவாசகம். கடலில் ஆய்ந்த ஒன்றில் தமிழன் என தமிழ்மொழியை போற்றும் நூல் திருவாசகம். ஒன்றின் தமிழ் என்ற தமிழ்மொழியை போற்றும் நூல் திருவாசகம். சைவ சமய குருவர் 4வருள் அரிமர்த்தன பாண்டியரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார்? மாணிக்கவாசகர். புல்லாகி பூடாய் இடம்பெற்ற நூல் திருவாசகம். பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் நூல் திருவாசகம். கடலில் ஆய்ந்த ஓந்தில் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருவாசகம். மாணிக்கவாசகர் அருளியவை திருவாசகமும் திருக்கோவியமும் மாணிக்கவாசகர் அருளியவை. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் திருவாசகம். அண்டை பகுதிகள் உண்டை பிறக்கும் திருவாசகம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அலம்பெரும் தன்மை வளம்பெரும் காட்சி ஒன்றுனுக்கொன்று நின்றில் பகரின் நூலின் கோடிட்டு பெற்ற விருந்தன என்னும் பாடலின் பொருள். விருந்தனை என்னும் இப்பாடல் எந்நூல் இடம்பெற்றுள்ளது? திருவாசகம். மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெற்ற இறைவன் கோவில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை என்ற ஊரை எந்த மாவட்டத்தில் உள்ளது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த தொடரில் ஆரணியும் என சுட்டப்பெறும் யார் அப்படின்னா சிவன். ஆரணியும் என சுட்டப்பெறுபவர் யார்? சிவன்.